எதுக்கு லேட்டாக போகணும்ல? எனக்கு என்ன தெரியும்? அடிச்சு போடுவாண்டி. நீ தானே நின்றுட்டு போகணும்ல, எதுக்கு இப்போ என்னையும் பிடிச்சி வச்சிருக்க? 1 மணி நேரம் லேட்டாக போவாங்க வீட்டுக்கு, எதுக்கு? தான் சொன்னலாடி, 1 மணி நேரம் லேட்டாக போக முடியுமான்னு கேட்டாங்க. யாரோ ஃப்ரெண்டு வராங்களாம் ஊர்லேருந்து, உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க என்னை பார்க்க சொல்லி. அதான் வெயிட் பண்ணியிருக்கேன். சரிதான், வீட்டில் சொல்லிட்டியா? அண்ணங்களுக்கெல்லாம் இந்த லேட்டாக வரணும்னு தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க? அண்ணங்களுக்குலாம் தெரியாடி, நான் சொல்லிட்டு 1 ஹவர் லேட்டாக வாடா கூப்பிட, கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ உளறி கூட்டிடாத. இப்படி பப்ளிக் நீ பேசாமல் அண்ணங்கிட்டே சொல்லிட்டு போயிடலாம். இப்படி உனக்கும் நந்தினிக்கும் பயப்படுறதை விட நானே சொல்லிட்டு போயிடலாம்ல அண்ணங்கிட்ட. உங்களை சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னா 2 பேரும் மிரட்டுறீங்கடி. சொல்ல வேண்டியதானே? சொல்லதுக்கு தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? பயமாக இருக்குன்னு தானே சொல்லாமல் இருக்கேன். இப்படி எத்தனை நாளைக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க? சொல்கிறேன்டி. சரி, இவங்ககிட்ட சொன்னியா? இவங்க என்ன சொன்னாங்க? இவங்கக்கிட்ட சொன்னால் நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், சொன்னால் காலேஜுக்கு அனுப்புவாங்களா, எக்ஸாம் எழுத முடியுமா உன்னால், வருவியான்னு டவுட்டில் இருக்காங்க. ஆமாம், அது வேற இருக்கலாடி. சரி பார்ப்போம். சரி, கேட்டு தொலை. வந்துட்டாங்களா உங்கள் ஃப்ரெண்டு இல்லையானு? எவ்வளோ நேரம் ஆகும்னு கேளு. ம் சரிடி. ஹலோ, சொல்லு பிரியா. என்னங்க என்னாச்சு? நான் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் ஃப்ரெண்டு வராங்களா? எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த ஒரு நிமிஷம் வந்துடும். அப்படியா? பக்கத்தில் வந்துட்டாங்களா? வந்துட்டான். யாரெல்லாம் நிற்கிங்க? தனியாக நிற்க? இல்லை ராகினிக்கா. ஓகே வெயிட் பண்ணு. ம் சரிங்க, சீக்கிரம் வர சொல்லுங்கள். சரி வந்துட்டான், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ம் சரிங்க. சரி வைக்கட்டா? சரி. சொல்லாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ் பிரியா. என்னடி வந்துட்டாங்களோ? ஆமாம் வந்துட்டாங்க, கொஞ்சம் திரும்பி பாரு. ஏனுங்க வந்துட்டிங்களா? நீங்களா? நான் அதான் என்னை எதிர்பார்க்கலையா? நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் தானே எதிர்பார்க்க முடியும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு தானே வராங்க சொன்னீங்க. ஆமாம், இதுவும் என் ஃப்ரெண்டு தான். நான் பார்க்க வந்துட்டேன்லாம். வேற ஏன் முகத்தை டல்லாக வச்சுருக்கேன்? நான் எதிர்பார்க்கலல்ல. எதிர்பார்க்காம இருந்தால் சந்தோஷம் தான் படணும். சரி, அந்த பொண்ணு யார்? அதுவா, சொல்லியிருக்கல ராகினி, அது இவா தான். ஓ சரி நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ஏய் பிரியா, நான் கிளம்புறேன்டி. நீ வா என் என் கூட. இப்பவுமே ரொம்ப நல்லா கண்டுக்கிறேன். நான் வந்தேன், அவ்வளோதான். நான் போகிறேன் வீட்டுக்கு. லூசு நெல்லிடி. இருங்கம்மா, அவள் தான் ஆசைப்படுறாளா, இருங்க. இல்லை இருக்கட்டும், அவள் ரொம்ப நாள் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கா, பார்க்கணுன்னு. பேசுங்க. மேடம் என் கூட தனியாலாம் எங்கேயும் வர மாட்டாங்க, கூட ஆள் வந்தால் தான் வருவாங்க. என் மேலே அவ்வளோ நம்பிக்கை. சும்மா இருங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்க மேடம், இது பஸ் ஸ்டாப்பு. எல்லோரும் வருவாங்க போவாங்க. உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்? விடுங்க, ஆனால் தெரிஞ்சால் பரவாயில்ல, தெரியட்டும். தெரியட்டும், அதை நீங்கள் போய் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிடட்டும். என்ன பயமாக இருக்கலாம்? நான் போய் சொல்லவா? வேண்டாம். சரி பிரியா, எந்திரி. பஸ் ஸ்டாப் யாராச்சும் பார்த்துட்டு போய் ஏதாட்டு வீட்டில் இருக்க சொல்லிடுறாங்க. சரி வரியா? வெளியே எங்கேயாச்சும் கூப்பிட்டு போயிட்டு வரேன். எங்கே? 1 மணி நேரம் தானே, எங்கே கூப்பிட்டு போவீங்க? நீங்கள் வர்றீங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல, நான் கூட 1 மணி நேரம் சொல்லிட்டு வந்திருப்பேன். சரி, சாட்டர்டே காலேஜ் இருக்கா? தெரியலையே. சரி, நாளைக்கு காலேஜில் சொல்லிடுவாங்களா நாளை கழிச்சு இருக்கா என்னென்னு? நாளைக்கு சொல்கிறியா? ம் சொல்கிறேன். சரி, காலேஜ் இருந்தால் வரியா? வெளியே கூப்பிட்டு போகிறேன். எங்கே? என் கூட உனக்கு எங்கேயாச்சும் போகணுன்னு தோணுச்சுன்னா சொல்லு, நான் அங்கே கூப்பிட்டு போகிறேண்ணா. காலேஜுக்கு வராங்களா? சரி, காலேஜ் போகணும். சரி, சண்டே வரியா? எங்கே சண்டே என்ன சொல்லிட்டு வெளியே வரேன்? என்ன சொன்னாலும் அண்ணனுக்கு சந்தேகம் தான் வரும். அதான் சொல்கிறேன், சாட்டர்டே வான்னு. எனக்கு விருப்பம் இல்லை இதில். சரி, நீ ரொம்ப நேரத்தை ஃபீல் பண்ணலாம். விருப்பம் இல்லாமல் என்னெல்லாம் கூப்பிட்டு போகல. சொன்னா கேளு பிரியா, வேற வருத்தப்பட்டுருக்க. எங்கேயும் கூப்பிட்டு போகல, என்னை பார்க்க வரல, பேசலை. சரி எந்திரிச்சு நவுண்டு நில்லு. பிரியா பஸ் ஸ்டாப் பிரியா. சரி வா, ஏதாச்சும் காஃபி ஷாப் கூப்பிட்டு போகிறேன். ம் சரி. அந்த பொண்ணு வராங்களா? வா கூப்பிட்டு வா. பாப்பா வரீங்களாம்மா? இல்லை நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்களும் கூப்பிட்டு வாங்க. ஏம்மா? இல்லை, அவள் ரொம்ப நாள் வருத்தப்பட்டுட்டே இருந்தாலும் பேசிட்டு ஃப்ரீயாக உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் தானே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். சரி, நான் கவனமாக கொண்டு விட்டுருங்க. ஃப்ரீயாக நான் வரேன்டி. சரிம்மா. சரிடி. தேங்க்ஸ்மா, இவ்வளோ தூரம் இவ கூட நின்னீங்கல்லாம். நான் என் ஃப்ரெண்டு தான். சரி ஓகேம்மா. ஏன் கேர்ஃபுல் டி, யாரும் பார்த்துறாமடி. ம் சரி ராகினி. சரி, நான் கிளம்புறேன். ம் சரிடி. பிரியா அவன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் எந்திரி பிரியா. சரி எங்கே போகணும்னு சொல்லு. கடைக்கெலாம் வேணாம், பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா? இப்போ அங்கே போனால் ரொம்ப நேரம் ஆயிரும், 1 ஹவரில் வந்துக்கிட முடியாது. இப்போமே 1/4 மணி நேரம் ஆகிட்டு. சாட்டர்டே கூப்பிட்டு போகிறேன். சரி வா.
கார்டன் கூப்பிட்டு போகிறேன். ம் சரி. நந்தினி, சொல்லுங்க மாமா. சண்டே ஃப்ரீ ஆகியா? ஏன் கேட்குங்க? இல்லை, ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. என்ன? ஆஃபீஸ் கூப்பிட்டு போகணும், வரியா? என்ன அன்னைக்கு நான் கேட்டேன், பிறகு கூப்பிட்டு போகிறேன் நீங்கள்? இது உங்கள் அண்ணன் 2 பேரும் கூப்பிட்டு போக சொன்னேன். பவி சாமியம் கூட்டிகிட்டே போகல, நீ வந்தால் தான் கூப்பிட்டு போவேன்ட்டு இருந்தானுவேன். இப்போ ஆஃபீஸில் நம்மளுக்கு வேறு கல்யாணம் ஆயிடுச்சுலாம், கூப்பிட்டு வச்சுட்டு ஒரே கேட்டுகிட்டே இருக்காங்க. அதான் அவங்க அண்ணன் சண்டே கூப்பிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்படி போமா? ம் சரி வரேன். சரி, ஓகே. எல்லோரும் ஒன்று பார்க்கணுமா, அவனுக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு வச்சு சொல்லியிருக்காங்க. நீயும் பவியும் கிளம்புங்கண்ணா. சரி மாமா. சுடி போட்டுடவா? வேண்டாண்ணா, ஃபஸ்ட்டு இல்லை, எல்லோரும் ஒன்று தான் பார்ப்பாங்க. சரி போமா, அதுக்கப்புறம் நீ எப்போ வந்தாலும் சுடிதார் போட்டோம். எதுக்கு மாமா உங்களுக்கு சேரீல அவ்வளோ இன்ட்ரெஸ்டா? ஏன் உனக்கு தெரியாதானே? தெரியல, இப்போ சொல்கிறீங்களா அதனால் கேட்கேன். அப்போ அதுக்கு தான் ஹாஃப் சாரி கட்ட சொன்னீங்களா? முந்தி உள்ளவங்களாம் எதானே கட்டினாங்க, அழகாக இருந்தாங்க. அதுதான் உங்களுக்கு அழகாக இருக்கும். ஃபேன் ஷர்ட் போட்டேன்னு வச்சுக்கோ, பூ வைக்க முடியுமா? செயின் போட முடியுமா? ஒன்றுமே போட முடியாது. அதில் சேரீ கட்டினா செயின் போட்டு பூ வச்சு அழகாக இருக்கும், பார்க்க நீட்டாக. ஃபேன் ஷர்ட் தான் நாங்களும் போடுதோமே, அப்புறம் நீங்களும் போட்டீங்கன்னா அதில் என்ன வித்தியாசம் இருக்குது? வித்தியாசமே இருக்காதுங்களா? சாரி கட்டினா டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருப்பீங்களா? ஆமாம், நீங்கள் 90s தான் கரெக்டாக நிரூபிக்கிங்க. 90ஸ்க்கு தான் சேலை பிடிக்கணும் இல்லை? இப்போ உள்ள நீங்கள் யாருமே சொன்னால் கேட்க மாட்டேங்கிங்கண்ணே. அதுக்கு தான் அவனுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேக்கானுங்க. உன்னே மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் முடித்தான் சுத்தம். எங்கே சொன்ன கேட்பியா? எங்களை மிரட்டிக்கிட்டு உங்கள் இஷ்டப்படி தான் ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணுவீங்க. நான் பண்ணுறேண்ணா? நான் பண்ணுறேண்ணா? என்ன ட்ரெஸ் போட்டாலும் உங்கள்கிட்ட கேட்டு தானே பண்ணுதேன். நீ கேட்டு தான் பண்ணுற, ஆனால் எல்லோரும் இப்படி இருக்க மாட்டாங்கலாம். போடாண்டான்னு சொன்னால் கேட்குறது கிடையாது. நீ என்ன லவ் பண்ணுறடா, அப்போ எதுக்கு இப்படி பண்ணுதேன்? எனக்கு பிடிச்ச தானே போடுவேணும். லவ் பண்ணணும், அந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு ஓகே சொன்னால் தான் லவ் பண்ணுறேன்னு அர்த்தமா? எதுக்கு லவ் பண்ணுறோம்? சந்தோஷமாக பார்த்துக்கணும். அதான் தான் உங்களுக்கு சந்தோஷம்னா அப்புறம் என்ன செய்ய? அதுவும் எங்கே சந்தோஷமாக படுத்திக்க? எல்லோரும் போடுதாங்க, நானும் போடுவேன். எல்லோரும் போடுதாங்க, நம்ம இப்படி இருந்தால் நம்மளை பார்த்தா ஏதாச்சும் கிண்டல் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் போடுவீங்க. சரி விடு, எல்லோரும் எப்படி இருந்துட்டு போகிறாங்க. நீ ஒழுங்காக இருக்கணும், இல்லை தோலை உரிச்சிருவேன். நான் இப்போ என்னதை போட்டாலே இதை ஒழுங்காக இருக்க சொல்லுங்க. நான் ஒழுங்காக தானே இருக்கேன். ஆமாம், நீ ஒழுங்காக தான் இருக்க. முந்தி ஏன்னா கண்டாலே பேச மாட்டேன், நான் இருந்தாலே வாயை திறந்து ஒரு வார்த்தை வெளியே வராது. இப்போ மாதிரி என்னையும் மிரட்டிக்கிட்டு சொன்ன சொல்லி எது பேசிக்கிட்டு, இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லோரும் காலையில் உட்காந்து பேசினா வாயை திறந்து பேச மாட்டேன். பயம் இருந்ததில்ல, நான் என்கிட்ட பேசுறதுக்கு பயப்படாதான்னு சொன்னேன். சரிதான், அதுக்காக நீ இப்போ எல்லோரும் முன்னாடி என்கிட்ட ஏற்று பேசிட்டு சொன்னால் கேட்காம சேட்டை பண்ணிகிட்ருக்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். பண்ணுவேன் தானே சொல்லியிருக்கேன். பண்ணுவேன், சேட்டை பண்ணுவேன். சரிதான், சேட்டை பண்ணு. நான் சொண்டை போடணும் அடிப்பேன். எங்கள் வீட்டுக்கு போகிறேன், பேசாதீங்க, நான் பேச மாட்டேன் இப்படியெல்லாம் சொல்லு. இனிமேலும் கோவப்பட மாட்டேன், சமாதானம் படுத்த மாட்டேன். அறதான் கண்ணத்தில் சப்புன்னு வச்சிடும். வைக்க முடிஞ்சால் வச்சுக்கோங்க. இரு, இப்படியே பேசிக்கிட்டே இரு. ஒரு நாள் வசமாக சிக்குவேன், அப்போ வைக்க. சிக்கன் அன்னைக்கு பார்த்துக்கலாம். என் மாமா எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். வாய் எனக்கு தெரியும்னா? தெரியுமே. டேய் மாமா அண்ணன் கூப்பிட்டுதாங்க நினைக்கிறேன். எந்திரிக்கிட்டா? பாடு பேசாம படு. எதுக்கு மாமா? அண்ணன் வராங்கல்லாம். உங்கள் அண்ணன் முன்னாடி எதை பண்ணக்கூடாதோ அதை பண்ணுதேன், இதை செய்யாதன்னு சொல்லுதானோ அதை தான் செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் இப்போ படுத்து கிடந்தா மட்டும் பாடு பேசாம. என்னடா உள்ள வாடா. பிஸியாக இருப்பல்ல, அதான் கேட்டுக்கிட்டு வரலான்னு. மண்ணாங்கட்டி வாயிரம் மாடு எருமை சொல்ல வேண்டியதானே. நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன்னு பிற வருவோம்லாம். அந்த ஆளை வந்தாங்கச்சு பேசி கழிச்சுவா. சொல்லு என்ன விஷயம்? மாமா இவ்வளோ தானே என்ன பண்ணேன்னா எல்லாத்துலேயும் பேச தான் சொல்லுதீங்க. இப்போ அண்ணங்கிட்டே இப்படி சொல்லுதீங்க. போங்க, மாற்றி மாற்றி பேசாதீங்க. சரி அமைதியார், உட்காருங்க. உட்காருங்க ரெண்டு பேரும். இருக்கட்டும்டா. எருமைகளா உட்காருங்க. இங்கே தானே படுத்துருக்கேன், அங்கே உட்காருங்க. எந்திக்கிறேண்ணே, அண்ணன் உட்காரட்டும். இருக்கட்டும்டா, அவள் படுத்துருக்கலாம் படுக்கட்டும். சரி நான் ஏஞ்சி உட்காரு, பிறப்படு. சரி மாமா. நான் வந்து உட்காந்தானே, ஏன் வீட்டில் வந்து உட்காந்துருக்கேன்? சரி அண்ணன் 2 பேரும் இருக்கட்டும். சரி விழுந்துடாத, ஒழுங்கு உட்கார். அதான் நீங்கள் இருக்கீங்களா, அதான் பிடிச்சிருக்கீங்களா, அப்புறம் என்ன? உட்காருங்களாடா உட்காருங்க. என்னடா என்ன விஷயம்? சௌமியா என்கிட்ட சொல்லிட்டாடா பிரியா லவ் பண்ணுற விஷயத்த. அப்படியாண்ணா? அக்கா உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்களா? வந்தோடனே கால் பண்ணேன், அப்போன்னு சொன்னான். அப்படியா? சரி சரி, நம்ம தெரியுங்கிறத சொன்னியா? ஆமாம் சொல்லிட்டேன்டா, ஆனால் பிரியா கிட்ட காட்டிக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன். ம் சரிடா. இது சொல்லதுக்கா இப்போவுமே வந்திருக்கீ 2 பேரும்? இப்போ சாப்பிடுவோம்லடா, அப்போ சொன்னா என்ன? ஏன் இப்போ உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா என்ன? லூஸு பேர சும்மா இரண்டா. என்னடா
எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட உடனே சொல்லிடுவோமே, அப்புறம் என்ன? ஏன்னா அக்கா உங்கள்கிட்ட சொன்னது பிரியாவுக்கு தெரியுமா? சௌமியா பிரியா கிட்ட சொல்லிட்டாலாம், நான் உங்கள் அண்ணாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு. அதுக்கு பிரியா ஒன்றும் சொல்லலையாண்ணா? கேட்டேன், ஒன்றும் சொல்லலைன்னு தான் சொன்னான். சரிடா, இப்போ பிரியாக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுடா, நமக்கு தெரியணும். ஏன்னா சௌமியா உங்ககிட்ட சொல்லுவேன்னு பிரியா கிட்ட சொல்லிட்டா. அப்போது உங்ககிட்ட சொன்னால் அந்த விஷயம் எனக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். நீ என்கிட்ட உடனே சொல்லுவேன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ண? ஆமாடா, சௌமியாட்ட சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. பற்றியா, பிரியாவுக்கு தான் தெரியுதுல்ல. ஒருத்தர் தெரிஞ்சாலும் நம்ம 3 பேர் தெரிஞ்ச மாதிரி தான். இப்போ என்னடா பண்ண? பேசாமல் டேரெக்டாக அந்த பையன்ட்டு போய் நம்ம பேசிடுவோமாடா? இல்லைடா, பிரியாவை லவ் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஃப்ரெண்டு கேரக்டர் சரியில்லைடா. நீ எதுக்காக உண்மையாக தான் லவ் பண்ணுறான்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். அவங்க 2 இடத்துக்குள்ள முதல்ல எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்னு தெரிஞ்சுக்கிடணும்டா. ஏன்னா அவன் என் மேலே உள்ள கோவத்தில் பிரியாவை பழிவாங்க சொல்லக்கூடாதுல்ல, அதுதான் யோசிக்கேன். டேரெக்டாக போய் கேட்டாலும் எப்படிடா தெரிஞ்சுக்க முடியும்? எல்லாம் தெரிஞ்சுட்டு போய் கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல அது தெரிஞ்சுக்கிடணும்டா. தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் கேட்கணும். டேரெக்டாக போய் பேசுவோம், வேண்டான்னு சொல்லல, ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு போகணும். ஆமாம், யார் ஃப்ரெண்டு? அந்த அண்ணன் ஃப்ரெண்டு. வேறு யார் பிரச்சனை பண்ணலாம் அவன் தான். ஆமாம், இவன் அந்த அண்ணன் ஃப்ரெண்டா? இவ்வளோ நாள் அந்த அண்ணன் அவனை கூட்டிகிட்டு வந்ததே கிடையாது. நாங்களும் பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரியாது மாமா. இப்போ பிரியாவை பண்ணுற பையன் அடிக்கடி வந்திருக்கான், அப்படி தானே? ஃபஸ்ட்டு எல்லாம் அந்த அண்ணன் அங்கே தானே படித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 டைம் வந்திருப்பாங்க, அவ்வளோதான். இவன் தான் எங்கள் கூட தானே படித்தான். என்ன மாமா? வேற எப்படி வருவான்? இவன் உன்னை லவ் பண்ணது பிரியா லவ் பண்ணுற பையனுக்கு தெரியுமா தெரியாதா? அது எனக்கு தெரியும். நான் வந்துட்டு பேசிகிட்டே இருந்தேன் என்கிட்ட சொல்கிறதுக்கு. ஆனால் பிரியா லவ் பண்ணுறான்னு இதை பற்றி என்கிட்ட ஒரு நாள் பேசினதே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு தெரியும்ல நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன்னு. பிரியா சொல்லிட்டாரலாம். எல்லாத்தையும் சொல்லிடுங்க. என்ன வர்ற போகிற எல்லாத்தையும் சொல்லிடணும். பேசாமல் ஒன்று பண்ணியிருக்கலாம் நந்தினி. ஒரு வால் போஸ்டர் அடித்து என் ஃபோட்டோயும் போட்டு எங்கள் மாமா வந்து நான் லவ் பண்ணுறேன்னு எழுதி போட்டிருக்கலாம். அவன் பேரையும் கிளாஸையும் போட்டால் எவனும் அவன்கிட்ட வந்து சொல்லியிருக்க மாட்டான்னு எல்லாத்துக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கிண்டல் பண்ணாதீங்க. பின்ன ஒரு ஆளையாக விட்டு வச்சிருக்கியா? தெரிஞ்சு எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கேன், எங்கள் மாமா லவ் பண்ணுறேன்னு. ஒருவேளை நான் உன்னை லவ் பண்ணாமல் எங்கள் அம்மா எனக்கு பொண்ணு பார்த்தாங்களோ வெளியில், அவ்வளோதான். எவனும் பொண்ணு தர மாட்டான். எதுக்கு மாமா அப்படி சொல்லுதீங்க? பின்ன நீ தான் காலேஜில் எல்லாத்தையும் சொல்லி வச்சாச்சு. வர போகிறவங்கட்டையும் சொல்லி தான் வச்சுருக்க, பேசணுன்னு சொல்லியிருந்த. அப்போ எல்லோரும் விசாரிக்கும் போது உடனே சொல்லிடுவாங்க, என் மாமா பொண்ணு தான் லவ் பண்ணதாம்மா அந்த பையனை அப்படின்னு. அப்புறம் என்ன செய்ய? யாரும் கொடுக்க மாட்டாங்க. இதில் வேறு நீ 24 மணி நேரத்தில் தூங்குற நேரத்தை தவிர இங்கே தான் இருக்க. சொல்லையே வேணும். நீனே தான் அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிய. நல்ல வேலை மரமாண்டா உன்னை நான் லவ் பண்ணேன். இல்லைன்னா எங்கள் அம்மா பாவம் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. பிரபு ஆமாம், காலேஜில் விட்டாம நம்ம வீட்டுக்கு முன்னாடியே ஓட்டியிருக்கணுமாம்மா. என்ன நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டில் ஓட்டிடலாமாம்மா. ஏன்னா பஸ்ஸில் போகிறாங்க, ரோட்டில் போகிறாங்க வராங்களா, அதை பார்த்துட்டு போயிடுவாங்களா. அப்புறம் அவங்கள பற்றி விசாரிக்க மாட்டாங்க. அத்தை அவங்களுக்கு பொண்ணு பார்க்க எங்கே போனாலும் உடனே சொல்லிடுவாங்கலாம். வேலை சிம்பிளாக இருக்கும். தங்கச்சிக்கு மூளை எப்படி வேலை செய்து பாரு. 6:30 மண்டல் இப்போ தான் கொஞ்சம் தெளிவாக தான் நினைக்கிறேன். என்ன இப்போ என்ன கவலை? ஒரு கவலையும் கிடையாதுல. அப்புறம் என்ன யோசிக்க தான் செய்வா? கவலை இல்லைன்னு யார் சொன்னா? கவலை இருக்குது. இன்னும் உனக்கு என்ன கவலை? இப்போதைக்கு ஒன்று தான், அது பிரியாவை பற்றி தான். அதை எதுக்கு இப்போ டென்ஷன் எடுத்துகிட்டு இருக்க? பேசாம இரு. நீங்கள் அப்படி சொல்லுங்கள். அவ்வளோ பண்ணுற பையனுக்கே கல்யாணம் முடிச்சு வைப்பேன்னு நான் சந்தோஷமாக இருப்பேன். நந்தினி, நீ கோவப்படுறது நந்தினி. என்ன சொன்ன உன்ட்ட அன்னைக்கு? என்ன சொன்னேன்? எனக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நான் ஓகே தான் பண்ணி கொடுப்பேன். இல்லை திருப்தி இல்லைன்னா நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன்டா. சரிதான் மாமா, ஆனால் அவளுக்கு பிடிச்சிருக்குல. என் அன்னைக்கு இதே தான் சொல்லிட்டு இருந்தேன். பேசாமல் இரு நந்தினி. நந்தினி, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் நந்தினி. அவளுக்கு பிடிச்சிருக்கு இல்லைன்னு நான் சொல்லேன். இப்போ நாங்களாம் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? நாளைக்கே ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னு வச்சுக்கோ. இப்போ நாங்களாம் இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்களாவே நினச்சி நீங்களாவே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம்? நீ கூட நினைக்கலாம், தப்பு இல்லை. நீயும் பவியும் இவங்களை லவ் பண்ண அவனை 2 பேரும் கல்யாணம் முடிச்சிருக்கானு, அவங்க ஆசை நிறைவேற்றிருக்கானு, அது வேற கதை. ஏன்னா அவனுக்கு 2 பேரும் தெரியாமல் உங்களை கல்யாணம் பண்ணல, புரியுதா? ஆனால் பிரியா கதை வேற. அவன் நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்களையோ இல்லை நம்ம ஊர்லேயோ இல்லைன்னா அம்மா மாமா அப்படி யாருக்காட்டும் தெரிஞ்சவங்களுக்கு குடும்பத்துலேருந்து உள்ள பசங்களாக இருந்தால் பரவாயில்ல. இன்னும் யாருன்னே தெரியாமல் லவ் பண்ணால் என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாமா? பார்க்கணுமா? சரிதாண்ணா, பாருங்க, பேசுங்க, பேசி முடிச்சு கொடுங்கன்னு தான் சொல்லுவேன். எங்களை பொறுத்த வரைக்கும் பையனை ஒன்றும் பிரச்சனை இல்லாமா. ஆனால் அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான்ல,
உன்கிட்ட பிரச்சனை பண்ணானே இல்லையா? அதான் யோசனையாக இருக்குது. ஏன்னா இப்போ ஏற்கனவே உங்கள் ரெண்டு இடத்து மேலே அவன் கோபமாக இருப்பான். ஃப்ரெண்டுங்கிறப்போ அவன் ஏதாட்டும் சொன்னான்னு சொல்லிட்டு பிரியால பழி வாங்கிடக்கூடாதுல்ல, கஷ்டப்படுத்தக்கூடாதுலாமா, அதுக்கு தான் சொல்லுதோம். என்ன நான் உனக்கு கேட்கட்டானா? ஆமாம், நான் உனக்கு கேட்கட்டா மாமா? சொல்லு, என்ன சொல்ல போகிற சொல்லு. என்ன நீங்கள் மாமா எங்கே போனாலும் நீங்கள் 2 பேர் கூட போகிறீங்க, அதே மாதிரி உங்கள் 2 பேர்த்து கூடயும் மாமா எப்போதுமே இருக்கும். இல்லைன்னு சொல்லலை. மாமா கூடனா நீங்கள் 2 பேர் தான் நிற்பீங்க, அதே மாதிரி உங்களுக்கு ஒன்றா மாமா தான் நிற்கும். இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த அண்ணன் எப்போதுமே பிரியாவை பார்க்க வந்தாலும் இல்லை எங்ககிட்ட, நாங்களும் பிரியாவும் ஒன்றா தான் இருப்போம், எங்ககிட்டயும் சேர்ந்து தான் பேசுவாங்க. பேசும்போது என்றைக்குமே அவங்கள தனியாக நான் கூட்டிகிட்டு வந்ததே கிடையாது தெரியுமா? அந்த அண்ணன் மட்டும் தான் தனியாக வரும். இவ சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் யோசிக்க தானே செய்ய வேண்டியது இருக்குது. மரமண்டை இவ்வளோ நாள் சொல்லாமல் என்ன செஞ்சுட்டு இருந்தேன்? நீங்கள் கேட்கவே இல்லை, இப்போ தானே சொல்லுதீங்க. நேற்று சோப்பில் உட்காந்து பேசல, உன்னை அடி கொடுக்கல உனக்கு? உங்கள் அண்ணன் சொன்னாம்லாம், அப்போ என்ன குடிச்ச? ரெண்டு வேணா வேறு யாரும் நினச்சேன். சரிடா, இவ்வளோ எக்ஸாம் கொண்டு விடணும்லாம், விட்டுட்டு போயிட்டு கேட்டு வருவான்ட்ட. ம் சரிடா, அது வரைக்கும் சொல்லுதெல்லாம் என்னன்னு பார்ப்போமே. என்னது நீ சொல்லிட்டு இருக்க தானே? மரியாதையை ஒழுங்க கூப்பிட்ருங்க. ஆடா படுத்துறாப்பா. சரிம்மா. மிஸ்ஸஸ் துரை, மாமாவும் அண்ணன் வந்து உங்கள்கிட்ட கேட்க போகிறாங்க, செமஸ்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? சரி, சொல்ல மாட்டேன். இந்த பிரியா படுற வேலையால் பாரு ஏகப்பட்ட டென்ஷன்டா. சரி விடுங்கடா, அது வரைக்கும் விசாரித்து பார்ப்போம். ஊருக்கு வந்தாங்கன்னா என்ன ரியாக்ஷன் பார்ப்போம். என்ன பார்த்துட்டு செமஸ்டரோட நம்ம போய் என்ன எதை முடிவு பண்ணிடுவோம். சரிடா. ஆமாம், பவி எங்க? அவன் ரூமில் தாண்டா இருக்கான். என்ன பண்ணுறா தனியாக உட்காந்து? ஃபோன் பார்த்துட்டு இருந்தாடா. ஃபோன் பார்க்கல, இல்லை அவன் அம்மாட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கானு தெரில. சரி சரி. எந்திரி சாப்பிடுமா? சாப்பாடு தரீங்களா? சரி வாங்க, வயிறு பிடிச்சிட்டா? ம் ஆமாம். சரி வாங்க, என்ன வாங்க இல்லை சாப்பிடுவோம். சரிம்மா. சரிம்மா சாப்பிடுவோம். சரி மனோ, நீ ஏக்கு அம்மா அக்கௌண்ட்டு பைசா போட்டுவிட்டேன்? சாமியாக போட்டு விட வேண்டியதானே இருமாடு? ஒழுப்புடா, அதான் போட்டு விட்ருக்கேன். அதுக்குள்ளே உனக்கு எப்படிடா நியூஸ் வந்தது? இப்படியே மெசேஜ் பண்ணி விட்டா இருமா மாடு. எந்த வேலையும் பார்க்கா, ஆனால் சொல்ல வேண்டிய சொல்ல மாட்டேக்கா பற்றியா? சரி அதை விடு, நீ ஏன் அம்மா அக்கௌண்ட்டு போட்டு விட்டா அதை சொல்லு. அவன் குழந்தைகிட்ட சொன்னேன், பைசா போட்டு கொடுத்தேன், எதுவும் தேவைன்னா ஆசைப்பட்டா சுனிட்ட கொடுத்து வாங்கிக்க அப்படி சொன்னேன். அதுக்கு தான் அவள் எனக்கு வேண்டாம், நீங்கள் அத்தைக்கே போட்டு விடுங்க, அத்தை சுனிட்ட கொடுத்து வாங்கி தருவாங்க, நான் அத்தைட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டா. அம்மாவுக்கு தோட்டத்து போயிட்டா என்ன செய்வேன் அப்படின்னு. அதுக்கு நீங்கள் அத்தைக்கே போட்டு விடுங்க, அத்தைக்கிட்ட இருந்து நான் வாங்கி கையில் வச்சுக்கிறேன் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு நீ அம்மாவுக்கு போட்டு விட்ருக்க ஏற்பாடு? அது என்ன செய்ய சொல்லுதா? அவள் தான் அப்படி சொல்லிட்டால, அதான் அம்மாவுக்கு போட்டு விட்டேன். அப்புறம் செலவு கொஞ்சம் போட்டு விட்டேன். செலவு கொண்டு ஏற்பட சொன்னேன், தேவையில்லாத வேலை பார்க்காதுன்னு சொல்லியிருக்கோம்ல, உன் கையில் வச்சுக்கடா. பேசாமல் இருடா, பைசா விஷயத்தில் எங்களை எதுவும் கேட்காதுன்னு சொல்லிட்டேன், பேசாமல் இரு. மற்ற எதுனாலும் சரி சொல்லு, கேட்டுக்கிறேன். என்னடா பிரச்சனை? ஆ இப்போ நாங்கள் வாங்கி யாருக்கு கொடுக்க சொல்லு, எங்கே கொண்டு வைக்காத சொல்லு. தேவையில்லாம டென்ஷன் பண்ணுறதாடா. எங்கள் பாட்டுக்கு விடு, நாங்கள் எது செய்யணுமோ செஞ்சுட்டு எங்கள் பாட்டுக்கு இருப்போம். சும்மா எப்போ பார்த்தாலும் செய்யாத கொடுக்காதான்னுக்கிட்டு அடி வாங்கிடுவாடா. என்ன இதை பற்றி பேசினேன்னா திருந்தவே மாட்டேங்க, என்ன மணித்து வாங்கி இருப்பீங்களா? எங்களை திருத்துறதை விட நீ முதல்ல திருந்து. எனக்கு என்ன, நான் ஒழுங்காக தானே இருக்கேன். நீ எதுக்கு அம்மாவுக்கு பைசா போட்டு விடுதேன்? எல்லாத்துக்கும் செலவுக்கு என்ன பண்ணுவாங்க? அதே வெங்காயத்துக்கு தான் நாங்களும் கொடுப்போம், புரியுதா? அடங்கிட்டு இரு பேசாமல். இவங்க செலவு பண்ணுவாங்களா, நாங்கள் பார்த்துட்டே உட்காந்துருக்கணுமா? யாருக்கு சேர்த்து வைக்கணும்? சேர்த்து வைக்க ஆள் இல்லை, இன்னும் இருக்கால முன்னாடி ஒருத்தி, அப்பா இருக்கா, பிரியா இருக்கா, சுனில் இருக்கான், இன்னும் ஒரு குட்டிஸ் வர போகுது. இது இன்னும் மகேஷ் வேற இருக்காளாடா. 5 வருஷம் வேலை செஞ்சு வச்சிருக்கல, அப்புறம் அதை வச்சு என்ன செய்ய? இருக்கு போதும்டா. ஒன்றா கேட்க மாட்டேன், போங்க என்ன அப்படி விட்டு தோலை விட்டுதாவ உங்களை தோலை உரிச்சு விடுவேன், எனக்கு தெரியாம எதை செஞ்சேன்னா. அதுக்கு இல்லைடா, அம்மா அக்கௌண்ட்டில் போடுறது பிரியா பாப்பாளா, அப்புறம் பிரியாவுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அம்மாட்ட சொல்லுவாளா அண்ணன் எவ்வளோ போட்டு விட்ருக்கான்னு. செலவுக்கு எடுக்கும்போது சொல்லிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோ, சும்மாவே அவன் கேட்பான். நம்ம காலேஜ் போகிறான், ரொம்ப செலவு பண்ண வேண்டாம். சரி பண்ணிட்டு போகிறான், விடாண்டா. அப்படியெல்லாம் விடக்கூடாது. ஏக்கு அவன் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போகிறான், என்ன தான் என்ஜாய் பண்ண விடவே இல்லை. அடிச்சு விடுவோம் பார்த்துக்கா, பேசாமல் இருந்துரு. எப்போ மற்ற குழந்தைன்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஆளை பேர். அவன் என்ஜாய் பண்ணட்டும் மாமா. இந்த நீ செலவு பண்ணட்டும், அவனுக்கு வேணுங்கிறத நாங்கள் வாங்கி கொடுக்கோம், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. அவனுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நான் பண்ணி கொடுக்க ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் அவன் கையில் பைசா ரொம்ப கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோம், அப்புறம் அவனை தேவையில்லாமல் யோசிக்க தோணும், புரியுதா? பைசா கையில் நிறைய பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க,
அப்புறம் ஒழுங்காக படிக்க மாட்டான், ஒழுங்காக வேலைக்கு போகணுன்னு என்ன வராது. சுற்ற ஆரம்பிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸு கூட. பழக்கம் சரியான பழக்கம் வராது. நந்தினி அன்றைக்கே சொன்னோம்னா சுனிலுக்கு செல்லம் கொடுக்காதன்னு. சரிண்ணா, மாமா சொல்கிறது இப்போ தான் புரியுது. புரிஞ்சுதா? சரி புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. சரிடா, வாங்க அம்மாவை சாப்பிட்டுட்டு வந்து பேசுவோம். ஆமாம், சாப்பிட எழுந்திச்சிங்களா? பிறவே உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டிங்க. வாங்க சாப்பிட்டு வந்து பேசுங்க. சரிம்மா வாங்க.